ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லில்லி டேஸ். குக்டு மலபார் பிரியாணி கிட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மசாலா, ஆயில், ரைஸோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலா பாக்கெட்டை அப்படியே நம்ம பிரியாணி பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவை வதங்க விட்டுருங்க. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். இப்போது சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ தண்ணி அளவு சொல்லியிருக்காங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துட்டு சிக்கன் நல்லா குக் பண்ண விட்டுருங்க. சைட் பை சைடு அசீரக சம்பா ரைஸை நல்லா ஒரு 3/4 பதம் வந்ததும் நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து குழஞ்சிடக்கூடாது. ஆனியனை வந்துட்டு நல்லா நீளமாக இது மாதிரி கட் பண்ணி இதையும் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆனியன் தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆனதும் இதை அப்படியே பாதியாக எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ லேயர் பண்ணிடலாம். சிக்கன், அடுத்து ரைஸ், ஃப்ரைடு ஆனியன், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு லேயராக பண்ணிடுங்க. இதே மாதிரி வந்துட்டு 1 by 1 வந்து சிக்கன், ரைஸ், ஆனியன், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes வந்துட்டு தம் ஆகட்டும். இப்போது எடுத்துடலாம். சூப்பராகவே குக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃப்ளேவர்டு ஆயிலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். உண்மையிலுமே அந்த ஆயிலோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. ஹெவி மசாலா இல்லாமல் ரொம்ப லைட்டாக சூப்பராக அந்த மலபார் டேஸ்ட் வந்துருச்சுங்க. பர்சனலாக இது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.